Hebron Ministries. ஹல்லேலூயா. சரி, போனவர் என்ன செய்தியை கொடுத்த? ஊழியர்கள் கவனம் செலுத்த வேண்டும். அட்டென்ஷன், கவனம் செலுத்த வேண்டும். அட்டென்ஷன் சொல்கிறான் பாருங்க போலீஸ். அட்டென்ஷன் அப்படின்னா டக்குன்னு கவனம் செலுத்துதல், நற்பெயர் எடுத்தல், ரெவலேஷன் கொஞ்சம் மாற்றிட்டோம் பேரை. ரெவலேஷன் வெளிப்படுத்துதல், அர்ப்பணித்தல். ஹல்லேலூயா. 4 காரியங்களை தேவன். தானியேல்னா உங்களுக்கு டக்குன்னு என்ன வேணும்? 4 மிக முக்கியமான குவாலிட்டிஸ், கேரக்டர்ஸ் மைண்டில் வரணும். தானியேல் எப்படிப்பட்டவனாக இருந்தான்? அவன் தன்னுடைய வேலையில் கவனம் செலுத்துகிறவனாக இருந்தான். ஒரு அடிமை ஒரு தேசத்துலேருந்து அவனை கொண்டு வரப்போகிறான். அப்போது அவன் மற்றவங்க போல அழுது கொண்டு, ஐயோ எனக்கு எல்லாம் போச்சே, என் வீடும் ராஜகுலத்தில் ராயல் ஃபேமிலியிலேருந்து வந்தவன், அப்போது எல்லாம் போச்சே. ஒரு சிலர் சொல்கிறாங்க தாவீதுடைய பரம்பரையிலேருந்து வந்தவன் என்று சொல்கிறாங்க. சரி, அப்போது அந்த அருமையான அந்த தானியேல் தன்னுடைய நிலைமையை அவன் குறித்து கவலைப்படவில்லை. கர்த்தர் ஆண்டவர் தன்னை கொண்டு தேசத்தில் ஒரு விடுதலையை கொடுப்பார் என்று விசுவாசிக்கின்றான். ஹல்லேலூயா. தன் மூலமாக தேவன் ஒரு பெரிய விடுதலையை கொடுப்பார் என்று விசுவாசிக்கின்றான். நம்ம குடும்ப சூழ்நிலைகள் எப்படி இருந்தாலும் ஆண்டவர் என்னோடு கூட இருக்கிறார், என்னை கொண்டு என் குடும்பத்தை ஆண்டவர் கைவிட மாட்டார் என்று ஒவ்வொருவரும் நீங்கள் நினைக்க வேண்டும். அப்போது அவனுக்கு எத்தனையோ சோதனைகள் வருகிறது. அவனுடைய ஆரம்பத்தில் சொன்ன அவன் சாப்பாட்டிலேருந்து எல்லா காரியங்களும் என்ன செய்கிறான்? அவன் தன்னை பாதுகாத்து கொண்டான். தீட்டுப்படாமல் அவன் தன்னை பாதுகாத்து கொள்கின்றான். அப்போது ஆண்டவர் அவனை கவனிக்கின்றார். பிறகு என்ன செய்கிறாரு? அந்த இடங்களில் அவன் நல்ல பேரை எடுக்கின்றான். அட்டென்ஷன், ரெப்புடேஷன். நம்ம வாழ்க்கையில் கர்த்தர் நமக்கு உங்களுக்கு வியாபாரத்தை கொடுத்தாலும், இல்லை உங்களுக்கு நல்ல வேலையை கொடுத்தாலும், ஊழியத்தை கொடுத்தாலும், அந்த ஊழியத்தில் என்ன செய்ய வேண்டும்? கவனம் செலுத்த வேண்டும். சொல்லுங்கள், பக்கத்தில் பார்த்து, கவனம் செலுத்த வேண்டும். ஹல்லேலூயா. மெசேஜை கேட்கும்பொழுது மெசேஜில் கவனம் செலுத்து அப்படின்னு சொல்லுங்கள். ஆமாம். ஹல்லேலூயா. அடுப்பு மேலே என்ன வச்சுட்டு வந்தேன்னு யோசிச்சுட்டு இருக்காத. அதனால் ஆண்டவர் தேவன் என்ன செய்ய வேண்டும்? பரிசுத்த ஆவியானவர் நம்ம மேலே எல்லாவற்றையும் தேவன் ஆசீர்வதிக்க இறக்கு. 2வது என்ன சொன்னால், அவன் செய்த ஒவ்வொரு காரியத்தையும் அங்கே இருக்கவங்க ராஜாவுக்கு அறிவித்தார்கள். ஹல்லேலூயா. எப்போவுமே நம்ம எதை செஞ்சாலும் சொல்லிக் கொடுக்கறதுக்கு ஒரு ஆள் அங்கே இருப்பாங்க பாருங்கள். அதனால் ஆண்டவர் தேவன் பரிசுத்த ஆவியானவர் இவனோடு கூட பிறகு அவன் என்ன பண்ணுறான்? தன்னுடைய தேவனை போயிட்டு ராஜாவுக்கு முன்பாக என்ன பண்ணுறான்? வெளிப்படுத்துகிறான். என் தேவன் எல்லா தேவர்களை பார்க்கலும் பெரியவர். ராஜாவை சொல்கிறாரு, விசேஷித்த தேவனுடைய ஆவி ஒன்றில் இருப்பதை நான் காண்கின்றேன். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அப்போ விசேஷித்த ஆவி அவன் மேலே இருக்கிறது. தேவனை அவன் உயர்த்துகிறான், கனப்படுத்துகிறான். 4வது காரியம், தன் வாழ்க்கையை அவன் தேவனுக்கென்றே அர்ப்பணித்து விடுகிறான். ஒரு 22-30 வயசில் பாபிலோனுக்கு சிறையாய் அனுப்பப்படுகின்றான். ஆண்டவர் தேவன் அவனோடு கூட இருக்கிறார். அதனால் அவன் 100 வயசில் அவன் மரித்து விடுகிறான். இந்த 100 வயசு வரையிலும் ஆரம்பத்திலிருந்து முடிவு வரையிலும் கர்த்தரை கனப்படுத்தி அவருக்கு தன்னை அர்ப்பணித்து விடுகிற ஒரு பியூட்டிஃபுல் ஒரு கேரக்டர். அதுதான் நம்ம இன்றைக்கு பார்க்குறோம். போன வாரங்களில் 2 காரியங்களை குறித்து பேசணும். இன்றைக்கு மீதி 2 காரியங்களை குறித்து 3வது காரியங்களை குறித்து நம்ம பேச போகிறோம். இன்றைக்கு 3வது காரியங்கள் 5ஆம் அதிகாரம் 15-16 வாசிங்க. இப்பொழுதும் இந்த எழுத்தை வாசிக்கிறதற்கும் இதன் அர்த்தத்தை எனக்கு தெரியப்படுத்துவதற்கும் சாஸ்திரிகளும் வாசிங்க. சாஸ்திரிகளும் ஜோசியரும் எனக்கு முன்பாக அழைத்து கொண்டு வரப்பட்டார்கள். ஆனாலும் இந்த வசனத்தின் அர்த்தத்தை வெளிப்படுத்த அவர்களால் கூடாமற் போயிற்று. இப்ப பெல்ஷாத்சார் என்ற ராஜா சொல்றான். என்ன சொல்றான்? அரசவையில் இருக்கும் பொழுது ஒரு கை விரல் எழுதிச்சு, மெனே திக்கு உப்பார்சியம் அப்படின்னு எழுதிச்சு. அதனுடைய அர்த்தம் எனக்கு என்ன புரியல. அப்போ எல்லா ஜோசியக்காரனையும் நான் கூப்பிட்டேன். ஒரு ஜோசியக்காரன் கூட அவனுடைய அர்த்தத்தை சொல்லவில்லை. அதனால் நான் உன்னை கூப்பிட்டு உனக்கு கூப்பிட்டு உன்னை நான் கொண்டு வந்திருக்கிறேன் அப்படின்னு சொல்லி அந்த அர்த்தத்தை வெளிப்படுத்த கூடாமற் போயிட்டு பொருளை வெளிப்படுத்தவும் கருகலானவைகளை தெரிவிக்கவும்
பொருளை வெறிப்படுத்தவும் கருகலானவைகளை தெரிவிக்கவும் உன்னாலே கூடுமென்று உன்னை குறித்து கேள்விப்பட்டேன். இப்பொழுதும் நீ இந்த எழுத்தை வாசிக்கவும் இதன் அர்த்தத்தை எனக்கு தெரிவிக்கவும் உன்னாலே கூடுமானால் நீ ரத்தாம்பரமும் கழுத்திலே பொற்சணிப்பும் தரிக்கப்பட்டு ராஜ்யத்தில் 3ஆம் அதிபதியாய் இருப்பாய் என்றான். அப்போ நான் சொல்ற காரியத்தை நீ எனக்கு இந்த அர்த்தத்தையும் நீ தெளிவுபடுத்தினா உனக்கு என்ன செய்வேன்? உனக்கு நான் 3ஆம் ஸ்தானம் அப்படின்னு என்ன அர்த்தம்? ராஜா, ராணி, அதுக்கப்புறம் அடுத்த பிரைம் மினிஸ்டர் பொசிஷன், ஹையஸ்ட் பொசிஷன், நீ தான் 3ஆவது ஸ்தானத்தில் இருப்ப அப்படின்னு சொல்லி அவனுக்கு குறோம். பிறகு என்ன பண்ணுவேன்? உனக்கு நான் என்ன பண்ணுவேன்? அந்த ராயல் ரோப் இல்லையா, அந்த ரத்தாம்பரம் சொல்லுவாங்க பாரு. இந்த ரத்தாம்பரம் என்னென்னா நீங்கள் பார்த்தீங்கன்னா ராஜாக்கள் யூஸ் பண்ணுற இந்த ஊதா கலர், தமிழில் ஊதா கலர் பர்பிள் ட்ரெஸ் பாருங்கள். இந்த பர்பிள் ட்ரெஸ் தான் ரத்தாம்பரம். இதுதான் ராஜாக்கள் அந்த டைமில் ராயல் பர்பிள் கலர் ராயல் யூஸ் பண்ணுறாங்க. ஒரு முக்கியமாக அதிகமாக அந்த ராயல் கலர் அண்ட் ட்ரெஸ்ஸுன்னு சொல்கிறாங்க. நீங்கள் கூட நாளைக்கு போயிட்டு எங்கேயாவது போயிட்டு ஆமாம் ஏதோ ஒரு சில்க் ஸ்டோரில் போயிட்டு இது மாதிரி ஒரு கலரை வச்சு நீங்கள் கூட கட்டிக்கிட்டு போகலாம். என்னம்மா அந்த கலர் பிடிக்குமெல்லாம் இதில் ராயல் ட்ரெஸ்ஸு அப்படி குயின்ஸ் வேர் பண்ணுறது அப்படின்னு நீங்கள் எல்லாருக்கிட்டையும் நல்ல சந்தோஷமாக பெருமையாக இப்போ உங்களுக்கு வேணால் இன்னொரு புடவையும் எடுத்து சரி. அப்போ அவன் சொல்கிறான், நீ இந்த அர்த்தத்தை சொல்லிட்டினா இந்த அர்த்தத்துக்கு என்ன செய்வோம்? நான் உனக்கு ரத்தாம்பரம் அப்படியே அந்த ராயல் ட்ரெஸ்ஸை உனக்கு ராயல் க்ளோதிங் அப்படியே ராயல் க்ளோதிங் கொடுத்து அதுக்கப்புறமா உன்னை கழுத்தில் என்ன பண்ணுவான்? நான் கழுத்தில் பொற்சரப்பணி இல்லையா, கழுத்தில் என்ன பண்ணுவான்? அரவுண்ட் த நெக் அப்படியே செயின் உனக்கு அப்படியே பயங்கரமாக. இப்போ ராஜா போடுற செயின் எப்படி இருக்கும்? டைமண்ட்ஸு, வைடூரியம் எல்லா கற்களும் பதிக்கப்பட்டு ஹையஸ்ட் லெவல் உனக்கு நான் கொடுப்பேன் அப்படி சொல்லி ராஜா வச்ச அப்படி கொடுப்பேன் அப்படின்னு சொல்லி உனக்கு கனப்படுத்துவேன். எல்லாருக்கும் முன்னாடி நான் உன்னை கனப்படுத்துவேன் என்று இந்த அருமையான யாரோடு கூட? தானியேலு கூட பேசுகிறான். அருமையான தானியேல் ஆண்டவருக்கு முன்பாக உண்மையாக இருந்தனால தேவன் அவனை என்ன செய்தார்? ராஜாவுக்கு முன்பாக கொண்டு போனார். ஹல்லேலூயா. நீங்களும் நானும் ஆண்டவருக்கு முன்பாக உண்மையாக இருந்தால் தேவ சமூகத்தில் எப்பொழுதுமே நிலைத்திருப்போம். ஹல்லேலூயா. நான் கேட்டேன், அதாவது ஒரு ஆளை உயரமான இடத்துல நிறுத்தி நல்ல வெயிலில் நிறுத்தினா, நல்ல பயங்கரமான வெயில் நிறுத்தினா என்ன நீங்கள் பார்ப்பீங்க? ஆமாம், நார்மலாக பார்த்தீங்கன்னா இப்போ நார்மலாக ஒரு வெயிலில் போய் நின்னீங்கன்னா என்ன தெரியும்? சாதாரணமாக நிற்கும்போது அதனுடைய நிழல் தெரியும். கொஞ்சம் ஹைட்டான பிளேஸில் போனால் அந்த நிழல் பெருசாக தெரியும். இன்னும் கொஞ்சம் உயரமாக போனீங்கன்னா அந்த நிழல் இன்னும் பெருசாக தெரியும். இன்னும் கொஞ்சம் அதிகம் போனால் அந்த மலையை பார்த்துறீங்களா? அந்த மலையுடைய நிழல் எவ்வளோ தூரத்துக்கு தெரியுது பார்த்தியா? எவ்வளோ தூரத்துக்கும் தெரியும். அதுபோல் கர்த்தருடைய சமூகத்தில் எவ்வளோ நெருங்கி போகிறீங்களோ உங்களுடைய ஆண்டவர் உங்களுடைய ஆசீர்வாதத்தை ஆண்டவர் பெரிதுபடுத்தி கொண்டே இருப்பார். உன்னை உலகத்தில் எல்லா இடங்களிலும் கர்த்தர் கொண்டு போவார் இல்லையா? இவன் இந்த தானியேல் ஆண்டோட சமூகத்தில் மிகவும் தன்னை தாழ்த்தனான். போஜனத்தில் கூட அவன் தன்னை கலங்கப்படுத்தி கொள்ளவில்லை. நல்ல காரியங்களை தேவனுக்கு எப்பொழுதும் ஜெபிக்கிற மனுஷன் என்று பெயர் எடுக்கிறான். அதை பார்த்துட்டு கர்த்தரை என்ன பண்ணுறாரு? அவனுடைய பெருமை ராஜாங்கம் அவர்களையும் கொண்டு போகிறார். ஹல்லேலூயா. அப்போ பரிசுத்த ஆவியானுடைய கரமும் ஆசீர்வாதமும் நம்ம மேலே எப்பொழுதுமே இருக்க வேண்டும். வேதாகமத்தில் வாசிக்கும் பொழுது அப்போஸ்தலர் நடபடிகள் 8ஆம் அதிகாரத்தில் வாசிக்கும் பொழுது சீமோன் என்ற ஒரு ஆள் இருக்கிறான். அவன் என்ன பண்ணுறான்? அவன் ஜோசியம் பண்ணுறவனாக இருக்கான் இல்லையா? பயங்கரமான ஜோசியம் பண்ணுற சோர்சரி அப்படின்னு சொல்லுவாங்க. ஜோசியம், பில்லிசூனிய கட்டு அப்படின்னு இருக்கும்போது பார்த்தியா, இதில் பழைய ஏற்பாட்டில் பார்க்கும் பொழுது என்ன பண்ணுறான்? சவுல் என்ன பண்ணுறான்? தனக்கு தோல்வி வந்தவொன்னே யாரை தேடி போகிறான்? ஜோசியக்காரனை தேடி போகிறான். தேடி போனால் அங்கே என்ன பண்ணுறான்? போட்டு அது இது மந்திரம் போட்ட உடனே சாமுவேல் எழுந்து பேசுகிறார். அது சாமுவேலா? யார் அது? நீ நாளைக்கு என்னோடு கூட இருப்பான்னு சொல்லிடுறாரு. ஆனால் பிசாசு சாமுவேல் ரூபத்தில் வருது. பிசாசு சாமுவேல் ரூபத்தில் நீ நாளைக்கு என்னோடு கூட இருப்பா என்று. ஏன்னா ஆண்டவருடைய பரிசுத்தவான்களை தொடுவதற்கு அவர்களுடைய நித்திரையை கலைப்பதற்கு யாருக்கும் அதிகாரம் இல்லை இல்லையா? அப்போது என்ன பண்ணுறாங்க? இப்போ நம்ம வேதாகமத்தில் எங்கேயுமே பார்க்கல. எங்கே பார்க்குறோம்? ஆபிரகாம் வந்தார், ஈசாக்கு வந்தார், எலிசா வந்தார் அப்படின்னு பார்க்கல. அந்த இடத்துல பார்க்கும் பொழுது அந்த ரூபத்தில் பிசாசு என்ன பண்ணுறான்? அதுபோல் சில பேர் என்ன பண்ணுவாங்க? ஜோசியக்காரனை
அந்த நாட்களில் ராஜாக்கள் இன்றைக்கும் பார்த்தீங்கன்னா அந்த ஜோசியக்காரர்கள் இருக்கிறாங்க, நிறைய காரியம் இருக்கிறாங்க. ஆனால் ஆண்டவர் உங்களுக்கும் எனக்கு கொடுத்த அந்த அபிஷேகம் எல்லாரை பார்க்கலாம் அதிகமான ஒரு அபிஷேகத்தை கர்த்தர் கொடுத்துருக்கிறான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பேப்பரை பார்த்து டிவியை பார்த்து ப்ராஃபஸி சொல்லக்கூடாது. ஆண்டவர் நமக்கு எதை சொல்கிறாரோ அதை நாம் ஆண்டவருக்கு உண்மையாய் சொல்ல வேண்டும். ஹல்லேலூயா. தேவையில்லாத காரியத்தில் நாம் சொல்ல வேண்டிய பெருமைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. இவன் என்ன பண்ணுறான், ஒரு பெரிய வல்லமை உள்ள தீர்க்கதரிசியாக. அப்போது இந்த இது பெண்ணா அப்போஸ்தலர்கள் போயிட்டு யார் மேலே கையை வைக்கிறாங்களோ அவங்களுக்கு பரிசுத்த ஆவியின் அபிஷேகம் வருது. ஆனால் அவங்களுக்கு அவ்வளோ அதிகமான அனாயிண்டிங் இருக்கிறத பார்க்க முடிகிறது. உடனே சீமோன்ற ஒருத்தன் என்ன சொல்கிறான், நீ என் மேலே கையை வை, பணத்தை கொண்டு வந்து நீ என் மேலே கை, நானும் உன்னை போல் பரிசுத்த ஆவி அபிஷேகத்தை நான் மற்றவங்களுக்கு கொடுக்க வேண்டும்னு சொல்லும் பொழுது அப்பொழுது இது என்ன சொல்றான், பேதுரு என்ன சொல்றான், அவனை நோக்கி தேவனுடைய வரத்தை பணத்தினாலே சம்பாதித்துக் கொள்ளலாம் என்று நீ நினைத்தபடியினால் பணம் உன்னோடு கூட நாசமாய் போக கடவுது. ஹல்லேலூயா. அப்போ ஒரு பாவம் செய்யற ஆளு பணத்தை கொண்டு பரிசுத்த ஆவியை விலைக்கு வாங்க முடியாது. பரிசுத்த ஆவி உங்க மேலே வர வேண்டும் என்றால் நாம் என்ன செய்ய வேண்டும், நாம் பாவங்களை மறந்து தேவனுடைய சமூகத்தில் கதறி அழுது ஆண்டவரே என் உள்ளத்தில் வாங்க அப்படின்னு கேட்டால் தான் பரிசுத்த ஆவியானவர் வருவார். ஹல்லேலூயா. இந்த தானியேலுக்கு அந்த பரிசுத்த ஆவியின் அபிஷேகம் இருந்தனால வரப்போகிற காரியங்களை அவன் துல்லியமாய் அறிவிக்கத்தக்கதாய் கர்த்தர் அவனை வச்சிருக்கிறார். நம்ம சர்ச்சில் நிறைய பேருக்கு அந்த அபிஷேகம் இருக்குது, நிறைய பேருக்கு தரிசனங்கள் கர்த்தர் கொடுக்குறாரு. ஹல்லேலூயா. அப்போ அந்த தரிசனங்களை கர்த்தர் தேவன் என்ன பண்ணுவார், நிறைவேற்ற வல்லமை உள்ளவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. ஆண்டவருடைய சமூகத்தில் என்ன செய்ய வேண்டும், ஜெபிக்க வேண்டும். ஆண்டவருடைய சமூகத்தில் நல்லா அழுது ஜெபிக்கும் பொழுது கர்த்தர் உங்கள் மேலே இரக்கம் செய்கிறவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. தானியேல் என்ன அர்த்தம், காட் இஸ் ஜட்ஜ் அப்படின்னா தேவன் நியாயம் தீர்ப்பார். எனக்கு எது நடந்தாலும் கர்த்தர் நியாயம் தீர்ப்பார். ஹல்லேலூயா. இப்போ ஆண்டவர் தேவன் பரிசுத்த ஆவியானவர் நம்ம எந்த காரியத்தை ஆண்டவர்கிட்ட நம்ம கேட்குறோமோ அந்த காரியத்தில் கர்த்தர் எனக்கு ஒரு நியாயத்தை செய்வார். அவங்க அந்த பேரை மாற்றி பெல்ஷதார் அவனுக்கு பேரை மாற்றுறாங்க. பெல்ஷதார் என்ன, பெல் ப்ரொடெக்ட் ஹிம் அப்படின்னா அவங்க தேவன் அவனை பாதுகாத்து கொள்வார்னு சொல்லி அவனுக்கு அந்த பேர்களை வைக்கிறாங்க. ஒவ்வொருவங்க ஒரு பேரை வைக்கிறத பார்க்க முடிகிறது. அந்தந்த பேருக்கு தகுந்த மாதிரி அவர்கள் இருக்கிறாங்க பார்க்க. நாம் அதிகமாக என்ன பண்ணோம், கடவுளோட பேரை நம்ம வைக்க மாட்டோம். ஏன் வைக்க மாட்டோம் அப்படின்னா, டேய் இங்கே வாடான்னு கூப்பிடுவோம். ஏசுன்னு ஒருத்தருக்கு பேர் வச்சு ஏய் அப்படின்னு கூப்பிட்டா எப்படி இருக்கும்? அதனால தான் ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு என்ன பண்ணு, இயேசுடைய பேர் வைக்க, ஜெகோவான்னு பேர் வைக்கிறதுல யாருக்கும் சில பேர் தெரியாமல் வச்சுருவாங்க. நாமப்பா வைக்கிறதுல ஏய் வா அப்படின்னு கூப்பிட்டா எப்படி இருக்கும்? அதனால் கடவுளுடைய பேர்களை நம்ம வைப்பது இல்லை. ஹல்லேலூயா. பேர் அந்த சுச்சுவேஷனுக்கு தகுந்த மாதிரி என்ன பண்ணுவா, பேர் வைக்கப்படும். அந்த குழந்தைக்கு அந்த பேர், அந்த ஒவ்வொரு குழந்தைக்கும் ஒரு பேரை கடவுள் கொடுத்துருக்கிறார். அதோட அர்த்தத்தையும் கர்த்தர் கொடுத்துருக்கிறார். ஹல்லேலூயா. அதனால் ஆண்டவர் பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்கு ஆண்டவர் எதை கொடுத்தாலும் ஆண்டவருடைய நாமம் உயர்த்தப்பட வேண்டும். தேவனுடைய நாமம் ஒரு நாளும் மற்றவர்களுக்கு முன்பாக உதாசீனப்படுத்தப்படக்கூடாது என்பதை நாம் அறிகிறோம். சரி காரிங்க. அப்போ ஆண்டவருடைய திட்டங்கள். அப்போது 4 ராஜாக்கள் முன்பாக இவன் என்னவென்றான், பிரைம் மினிஸ்டர். யார் 4 ராஜாக்கள் சொல்லுங்க பாலம், யாராவது காலையிலேருந்து வராதவங்க, புதுசாக 4 ராஜா கிட்ட பிரைம் மினிஸ்டர். யார் இந்த 4 ராஜாக்கள் வரிசைப்படுத்தி கரெக்டாக சொல்லுங்க போகலாம். நேபுகாத்நேச்சர் கரெக்ட் 1 சொல்லிட்டீங்க. அப்புறம் தரியு, பெல்ஷதார், அப்புறம் கோரேஸ். 4 ராஜாக்கள்கிட்ட இவன் என்ன பண்ணுறான், ஒரு பிரைம் மினிஸ்டராக இருக்கான். எவ்வளோ 4 கிங்டம், பெரிய கிங்டம் இல்லையா? பாபிலோனிய கிங்டம், பிறகு மேதியா பெர்ஷியா கிங்டம், அந்த எல்லா கிங்டத்தில் இவன் ஒரு பெரிய பிரைம் மினிஸ்டராக இருக்கிறது எவ்வளோ பெரிய காரியம். ஏன்னா கடவுளுடைய திட்டம் நிறைவேற வேண்டும். அவனை கர்த்தர் கொண்டு போய் அவன் மூலமாக அந்த 70 வருஷங்கள் சிறையிருப்பு முடிஞ்சு விடுதலையாவதை அவன் கண்கள் பார்க்க வேண்டும். நீங்கள் உபத்திரம் வரும்போது, கஷ்டம் வரும்பொழுது நான் செத்து போயலாம் போல இருக்கிறேன் அப்படி சொல்லக்கூடாது. செத்து போகலாம் போல இருக்குவேன். கர்த்தர் இன்னும் கொஞ்சம் உபத்திரத்தை கொடுத்தா அவனை எடுப்பார். நிறைய பேருக்கு புரியல. சரி பரவாயில்ல. அதனால் என்ன, நமக்கு எந்த 4 உயிரோடு கூட வச்சுருக்காரோ அந்த 4 வரலையும்
நாம் என்ன பண்ணணும்? தேவனுடைய நாமத்தை உயர்த்த வேண்டும். அல்லேலூயா. நாம் அவிசுவாசமான வார்த்தைகளை ஒரு நாளும் பேசக்கூடாது. அப்போ இவன் வாழ்ந்த நாட்களில் 100 வருஷங்கள் அது எல்லாவற்றையும் பார்க்கின்றான். 100 வருஷங்கள் தேவனுடைய திட்டங்களை பார்த்து, 4 ராஜாக்களை பார்த்து ஆண்டவருடைய திட்டங்களை அவன் நிறைவேற்றுகிறத பார்க்க முடிகிறது. ஆக இவனுடைய வாழ்க்கையில் நம்ம பார்க்குற மிக முக்கியமான காரியம் என்னென்னா, இவன் எத்தனையோ காரியங்கள் அவனுக்கு உணவு வைக்கப்படுகிறது, மற்ற எல்லா காரியங்களும் தன்னை என்ன பண்ண மாம்ச இச்சைகளெல்லாம் அகற்றி போட்டுட்டு கர்த்தருக்கு உண்மையாக இருந்தனால கர்த்தர் என்ன பண்ணுறாரு? ராஜாவுக்கு முன்பாக போய் அவனை கனப்படுத்துகிறார். ஹல்லேலூயா. அப்போ நம்முடைய கண்களில் நிச்சயம் மாம்சத்தின் பெருமை எல்லாவற்றையும் தூக்கி போட்டு தேவனுக்கு என்ன பண்ண வேண்டும்? தேவன் நம்மை விரும்புகிற பிரமாகமாய் நடக்கும்போது கர்த்தர் நம்மை ஒரு நாளும் கைவிடவே மாட்டார். கர்த்தருடைய கரமும் ஆசீர்வாதமும் தேவ தயவும் நம்ம மேலே இருக்கும். இப்போ இந்த பழைய ஏற்பாடு காலத்தில் சொல்லிட்டு, இந்த பழைய ஏற்பாடு காலத்தில் வந்து உடன்படிக்கை பெட்டி இருந்துச்சு இல்லையா? அந்த உடன்படிக்கை பெட்டிக்குள்ள என்னென்ன இருந்துச்சு? மண்ணா இருந்துச்சு, மண்ணா வைக்கப்பட்ட பாத்திரம் இருந்துச்சு. மண்ணா வைக்கப்பட்ட பாத்திரம், மண்ணா தான் போயிடுச்சு, மண்ணா வைக்கப்பட்ட பாத்திரம் இருந்துச்சு. அப்புறம் என்ன இருந்துச்சு? கற்பலைகள் இருந்து ஆரோனுடைய தளர்ந்த அந்த கோல் இருந்துச்சு. அப்போது அந்த உடன்படிக்கை பெட்டி பாட்டுன்னு சொல்லுவாங்க இங்கிலீஷில் இல்லையா? உடன்படிக்கை பெட்டிய பாட்டு. இந்த வேதாகம் இருக்க நான் உங்களுக்கு கொடுத்த இதுதான் பாட்டு உங்களுக்கு. இதுதான் அந்த உடன்படிக்கை பெட்டி. அந்த உடன்படிக்கை பெட்டிக்குள்ளே என்ன இருந்துச்சு? மண்ணா வைக்கப்பட்ட பாத்திரம் இருந்துச்சு. அதுபோல் மன்னா, இதுதான் ஆண்டவர் நமக்கு கொடுத்த மன்னா. அது உள்ளே இருக்கிற பாருங்கள், அது படிக்கிற பாத்திரம். எப்போல்லாம் அந்த 40 வருஷங்கள் அந்த தேவன் என்ன பண்ணுறாரு? இஸ்ரவேல் ஜனங்களை வனாந்தரத்தில் வழி நடத்துகிறார் இல்லையா? மன்னாவினால் வழி நடத்துகிறாரு. அதுபோல் அவங்க வாழ்நாள் முழுவதும் ஆண்டவருடைய சமூகத்தில் இந்த அருமையான மன்னாவினால் தேவன் நம்மை வழி நடத்துவார். அதில் சுகத்தையும் பலத்தையும் ஆரோக்கியத்தையும் ஆசீர்வாதத்தையும் தேவன் என்ன பண்ணுவார்? நம்ம கொடுத்து வழி நடத்துவார். ஆளுடைய தளர்ந்த கோவில், கற்பனை பலகைகள் இப்போ இருப்பது போல எல்லாமே இதில் வந்து ஆண்டவர் என்ன செய்கிறார்? நமக்கு காண்பித்திருக்கிறார். ஆண்டவர் ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளையும் தேவனை ஆராதிக்கிற பிள்ளைகளாக எழும்ப வேண்டும். ஹல்லேலூயா. சரி, 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம் வாசிங்க. பிரியமானவர்களே, அந்நியர்களும் பரதேசிகளுமாய் இருக்கிற நீங்கள் ஆத்துமாவுக்கு விரோதமாய் போர் செய்கிற மாம்ச இச்சைகளை விட்டு விலகி, புறஜாதிகள் உங்களை அக்கிரமக்காரர் என்று விரோதமாய் பேசும் விஷயத்தில், புறஜாதிகள் உங்களை அக்கிரமக்காரர் என்று விரோதமாய் பேசும் விஷயத்தில் அவர்கள் உங்கள் நற்கிரியைகளை கண்டு அவற்றின் நிமித்தம் சந்திப்பின் நாளிலே தேவனை மகிமைப்படுத்தும்படி நீங்கள் அவருக்குள்ளே நல் நடக்கை உள்ளவர்களாய் நடந்து கொள்ளுங்கள் என்று உங்களுக்கு புத்தி சொல்லுகிறேன். அவன் சொல்றான் பாருங்க, சில சமயத்துல மாம்ச இச்சைகள் தேவனிடத்திலிருந்து என்னது நம்மை பிரித்து விடுகிறது. அப்போ புறஜாதிகள் என்ன பண்றாங்க? மற்றவன் எந்த தப்பு செஞ்சாலும் அதை பத்தி அவங்களுக்கு கவலை இல்லை, அது பெருமையா நினைக்கிறான். மற்றவன் தப்பு செஞ்சா பெருமையா நினைக்கிறான். ஆனா ஒரு தேவனுடைய பிள்ளை தப்பு செஞ்சா அந்த புறஜாதி, ஐயோ இவன் பாருங்க பைபிளை படிக்கிறான், ப்ரேயர் பண்ணுறான், சர்ச்சுக்கு போகிறான், இவன் பாரு இப்படி நடந்துக்கிட்டானேன்னு சொல்லி நம்மளை புறஜாதிகள் என்ன பண்ணுறாங்க? அதிகமாக வந்து நம்ம பற்றி பேசுகிறாங்க. அப்போது பவுல் சொல்லும்போது எழுதுகிறான், உங்கள் நல் நடக்கையிலே புறஜாதிகள் உங்களை அக்கிரமக்காரர் என்று சொல்லாதபடி உங்களுடைய நல்ல காரியங்களை நல் நடக்கவர்களாய் நடந்து கொள்ளுங்கள். அப்போது நாம் ஆண்டவருடைய வேதத்தை படிக்கிறவங்க எப்போவுமே எப்படி வேண்டும்? ஆண்டவர் என்ன காரியங்களை கற்றுக் கொடுத்தாரோ அந்த காரியங்களில் என்னை வழி நடத்து சாமி அப்படின்னு சொல்லி ஆண்டவர்கிட்ட நம்ம என்ன பண்ண வேண்டும்? முழுமையாய் அர்ப்பணிச்சு, கர்த்தாவே நீ என்னுடைய போக்கிலும் வரத்திலும் கரம் என்னோடு கூட இருக்கட்டும் ஆண்டவர். வேதாகமத்தில் பார்க்கும்பொழுது எவ்வளோ பெரிய அற்புதங்களெல்லாம் பார்க்குறோம், அதிசயங்கள்லாம் பார்க்குறோம். அதையெல்லாம் கர்த்தர் செய்கிறார் இல்லையா? ஆண்டவருடைய திட்டங்கள், தேவனுடைய தயவுகள் இருக்கிறத பார்க்க முடிகிறது. ஆக தேவனுடைய திட்டங்களில் தயவுகளை நம்ம அர்ப்பணிக்கும் பொழுது தேவன் ஒரு நாளும் நம்மை கைவிடவே மாட்டார், ஒரு நாளும் நம்மை கைவிடவே மாட்டார். இந்த தானியலை குறித்து வாசிக்கும் பொழுது ஆபிரகாம் என்ன பண்ணுறான்? ஆகார் விஷயத்தை தரையிடுறான். தாவீது என்ன பண்ணுறான்? ஒரு தப்பை செஞ்சிட்றான். பிறகு நோவா என்ன பண்ணுறான்? அவன் வந்து ட்ரிங்க்ஸ் பண்ணி வெறி கொண்டுடுறான். இவங்க எல்லாரும் அப்படி கேட்டகரி பார்க்கும் பொழுது இந்த தானியல் ஆரம்பம் முழுது கடைசி வரலையும் அவனை குறித்து ஒரு கெட்ட ஒரு சின்ன காரியம் கூட வேதாகமத்தில் இல்லும்பொழுது எவ்வளோ பெரிய வந்து பயங்கரமாக ஆச்சரியமாக இருக்குது. அதுபோல் நம்ம இன்றைக்கி இந்த செய்தியை கேட்குறோம், அந்த செய்தியை போய் ஆண்டவருக்கு, ஆண்டவரே தானியேல் எப்படி வாழ்ந்தான் ஆண்டவரே, அதுபோல் ஆண்டவரே என்னையும் கர்த்தாவே ஒரு நல்ல சாட்சி உள்ளவனாக என்னை மாற்றுங்க ஆண்டவரே.
என் குடும்பத்தை ஒரு சாட்சி உள்ள குடும்பமாக மாற்றும் சுவாமி அப்படின்னு நீங்கள் ஜெபிக்கும் பொழுது நிச்சயமாக தேவன் அதை செய்ய வல்லமை உடையவராக இருக்கின்றார். ஹல்லேலூயா. அப்போது ஆண்டவர் அவனுக்கு கொடுத்த அவனுக்கு கவனம், முதல்ல கவனம் செலுத்துகிறான், ரெண்டாவது நல்ல பேர் எடுக்கின்றான், மூணாவது தேவ சமூகத்தில் தேவனை மகிமைப்படுத்துகிறான். உன்னிடத்திலே தேவனுடைய ஆவி இருக்கிறது என்று கேள்விப்பட்டேனே, எல்லாரும் பார்க்கல விசேஷித்த ஆவி இருக்குன்னு கேள்விப்பட்டேனே. இந்த கர்களான காரியங்களை ஜோசியக்காரங்க யாருமே சொல்ல முடியல இந்த தேசத்தில். அப்போ தேசத்தில் ஒருவனை நான் தெரிந்து கொண்டேன், அதுபோல கர்த்தர் உங்களை தேவன் தெரிந்து வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீங்கள் சபையில் வரும்பொழுது யாராவது ஒருத்தர் பேர் வரலாம், ஆனால் உங்கள் குடும்பத்தில் கர்த்தர் உங்களை முக்கியமான தானியலாய் பார்க்குறார். ஹல்லேலூயா. ஆண்டவர் சொல்ல, என்ன தானியலாய் நீ பார்க்கிற ஆண்டவரே, என்னை கொண்டு பெரிய காரியங்களை செய்யும்னு சொல்லி ஆண்டவர்கிட்ட நீங்கள் கேட்க வேண்டும். ஹல்லேலூயா. அப்போது நான்காவது காரியம், இவன் செய்த காரியம் தேவனை அங்கே மகிமைப்படுத்துகிறான், வெளிப்படுத்துகிறது மாத்திரமல்ல, அதுபோல் நாம் என்ன பண்ணோம், வேலை செய்கிற இடங்களில், வியாபாரம் செய்கிற இடங்களில் தேவனை மகிமைப்படுத்த வேண்டும். ஹல்லேலூயா. நான் இன்னைக்கு கூட பார்த்தேன், ஒரு அம்மா கொண்டு வந்து ஒரு பையனை கொண்டாந்து எனக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணி, இவன் எங்கள் நாங்கள் வேலை செய்கிற இடத்துல ஒர்க் பண்ண ஆண்டவரை பற்றி சொன்னேன். அவங்க வந்து நான் சர்ச்சுக்கு வரேன்னு சொல்லி கொண்டு வந்தாங்க, அப்படின்னு சொல்லி கொண்டு வந்து விட்டாங்க. ஒரு அம்மா போன மாதங்களில் ஒரு அம்மாவை கொண்டு வந்தாங்க. அவங்களுக்கு வந்து அங்கே ஜெபிச்ச போது அவங்க என்ன சொன்னாங்கன்னா, அந்த அம்மா தான் என்னை வந்து எப்ரோன் சர்ச்சுக்கு கொண்டு வந்தாங்க, நாங்கள் 2 பேரும் ஒரே இடத்துல வேலை செய்கிறோம் பாஸ்டர், எங்களை கொண்டு வந்தாங்க, எனக்கு ஒரு பெரிய பிரச்சனை குடும்பத்தில் ஆகிப்போச்சு, நான் சூசைட் பண்ணிக்கலான்னு இருந்தேன், அந்த சமயத்தில் சர்ச்சுக்கு கொண்டு வந்தாங்க, இப்போ ஒரு பெரிய தைரியம் வந்துச்சு, என்ன சூசைட் பண்ணிக்கிறதுக்காமான்னு கேட்டேன். இல்லை பாஸ்டர், அந்த ஆண்டவர் என்னை கைவிட மாட்டார், எனக்கு விடுதலை கொடுப்பார். இப்போ வேதவசனம் படிக்க 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 எனக்கு ஒரு பெரிய தைரியம் வந்துச்சு பாஸ்டர். இப்போ வந்து அவங்க சர்ச்சை அட்மின் ஞானஸ்தானம் எடுத்துக்கல, பார்த்தீங்களா, ஒரு நிமிஷத்தில் ஒரு ஆண்டவர் சூசைட் ஸ்பிரிட்டு இல்லையா, தற்கொலை ஆவியை கர்த்தர் தன்னுடைய பிள்ளையாய் மாற்றி விடுகிறார். அப்படிப்பட்ட ஒரு தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். அந்த தேவனை இந்த அருமையான தானியேல் போல நம்ம எல்லா இடங்களையும் வெளிப்படுத்த வேண்டும்னா நம்முடைய வேலையில் கவனமாக இருப்பதை ராஜா கவனிக்க வேண்டும். நம்முடைய வேலையில் நல்பேர் எடுக்கிறத உங்கள் பாஸ் கவனிக்க வேண்டும். அப்பொழுதுதான் கர்த்தர் தேவன் உங்களுக்கு முன்பாக உயர்ந்தவராய் காணப்படும்.